நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியாக சந்தித்திருக்கின்றோம். அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டிருக்கின்ற குழப்ப நிலை காரணமாக முக்கிய நபர்கள் எல்லாம் அரசியலில் களமிறங்குவார்கள் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஜேவிபியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியில வரப்போகிறார்கள். அதாவது டில்வின் சில்வா, ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கூட ஆட்சியில வரப்போகிறார் என்கின்ற வகையிலான பல நகர்வுகளை மையப்படுத்தி இன்றைய நாள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா எதிர்வருகின்ற நாட்களில் தேசிய பட்டியல் உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஊடக தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் நாடாளுமன்றத்துக்குள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆளுங்கட்சிக்குள் அடுத்தடுத்து நிகழ்கின்ற நெருக்கடியை தவிர்க்கின்றது பொருட்டு டில்வினை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் டில்வினை தேசிய பட்டியல் உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரும் பலர் கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அதே சமயம் கல்வி மறுசீரமைப்பு திட்டம் உள்ளிட்ட சில விடயங்களால் ஆளுங்கட்சிக்குள் நெருக்கடியான நிலை இருப்பதாகவும் டில்வினுடைய வருகையின் ஊடாக இதனை நிவர்த்தி செய்ய முடியும் என்றும் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்குள்ள இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலை இருக்குமா என்கின்ற கேள்விகளை உண்டு பண்ணி இருக்கின்றது. ஒருவர் தேசிய பட்டியலூடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வினை தருவார் என்று சொல்லுகின்ற ஒரு விடயமானது எவ்வளவுக்கு ஆட்சியை பலவீனமாக காட்டுகிறது என்ற கேள்வி இருக்கிறது. அப்ப ஆட்சியில இருக்கக்கூடியவர்களினால அந்த ஒரு விடயத்தை சரியாக கொண்டு நடத்த முடியாத நிலை இருக்கிறதா, அவர்களுக்கு ஆட்சியை நடத்துவதற்கான வலு குன்று இருக்கிறதா என்ற கேள்விகள் எழும்பியிருக்கிறது. ஆகவே என்பிபி அரசாங்கத்தில், அதாவது மக்கள் விடுதலை முன்னணியுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவால இவ்வளத்தை செய்ய முடியுமாக இருந்தால் ஏன் இவரை ஆரம்பத்திலேயே அவரை கட்சிக்குள்ள அரசு நிர்வாகத்துக்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள உள்வாங்கவில்லை என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு பக்கம் அரசாங்கத்தினால் அளிக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாம போயிருக்குது என்ற விடயத்தை இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். இது மக்களால தொடர்ந்தும் வலியுறுத்தப்பட்டு வருகின்ற சொல்லப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தினால் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நினைத்த எதையும் செய்ய முடியாத நிலை உருவாகி இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமானா இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார். இந்த அரசாங்கம் தனது தோல்வி நிலையை இந்த சமூகத்தின் மத்தியில பாரிய அளவுல வெளிப்படுத்தி இருக்கிறது என்ற விடயத்தையும் அவர் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் குரங்குகளை கணக்கெடுப்பது போன்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் போன்று கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் இறுதி இலக்கு எட்டாமலேயே இடை நடுவினில் விடப்பட்ட நிலை காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 3/2 பெரும்பான்மை பலத்தை உடைத்த இந்த அரசாங்கத்தினால இதையும் செய்ய முடியவில்லை என்ற நினைப்புல, எல்லாத்தையும் செய்யலாம் என்ற நினைப்புல அவர்கள் செயற்பட்டு வந்தார்கள். ஆனால் இவற்றை கூடிய அவர்களால் செய்ய முடியாத நிலை இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி நேற்றைய தினம் பகல் முதல் நினைத்தது எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்பது இந்த அரசாங்கத்துக்கு புரிந்திருக்கும் என்ற விடயத்தையும், இது நாட்டின் பொதுமக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக தாங்கள் இதனை பார்ப்பதாகவும் சஞ்சீவ எதிரிமானா சொல்லி இருக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவர் எதிரிமானா சொன்ன விடயமானது பல நகர்வுகளை மையப்படுத்தி இருந்தாலும், ஆனால் நேற்றைய தினத்துல இந்த கல்வி சீரமைப்பு சார்ந்து, அதாவது 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்வி மறுசீரமைப்பு சார்ந்து அந்த திட்டம் நிறுத்தப்பட்டமை, அதனுடைய தீர்மானம் நிறைவேறுகின்ற நாட்கள்ல பார்க்கலாம் என்று சொல்லப்பட்ட அந்த நகர்வானது மக்களுக்கு, அதாவது அவர்களால் எதையும் சாதித்து காட்ட முடியாது, எதையும் வெற்றி பெற செய்ய முடியாது, ஆளுங்கட்சியில எவ்வளவுதான் உறுப்பினர்கள் இருந்தாலும் என்ற நகர்வுகளை மையப்படுத்தி இருக்கிறது என்றதைத்தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி இலங்கை அரசாங்க பிரச்சனையை தீர்ப்பதற்காக சர்வதேச அளவுல தேர்தல்கள் உதவி கோருகின்றார்கள் என்ற விடயம் பேச பொருளை உண்டு பண்ணி இருக்கிறது. இதிலும் குறிப்பாக அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மகியங்கலை ராஜமகா விகாரையினுடைய தலைமை விகாராதிபதி
லவகங்குவனே தர்மரத்ன தேரர் இதனை விமர்சித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். இவர் கருணி அமரசூரியவுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த ஒரு நபராக இருக்கின்றார். எதிராக அவர் இவ்வாறான செயல் திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள் என்று இப்படி இருக்கின்ற பொழுது இந்த நிலையை விளக்குவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை அணுகுவதற்கான அவரோடு சந்திக்க இருப்பதாகவும் அது சார்ந்து இவரிடம் தீர்வுகளை எட்டு இருப்பதாகவும் இந்த நகர்வு வந்திருக்கிறது. ஆகவே தனக்கு தெரிந்த மாணவர்கள் தனிப்பட்ட மூலம் தொடர்புகளை மேற்கொள்ள ட்ரம்ப் குடும்பத்தை அணுகிய பின்னர் இலங்கை மீது அமெரிக்கா அந்த விதித்த அந்த வரி முன்னரே குறைக்கப்பட்டதாகவும் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தர்மரத்ன தேரர் சொல்லுகின்ற கருத்துக்கள் பற்றி நாங்கள் உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எது அப்படி இருந்தாலும் என்பிபி அரசாங்கம் ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அனைத்து விதமான திறமைகளையும் கொண்ட அனைத்து விதமான தகுதிகளையும் கொண்ட ஒரு ஆட்சியாளர்களாக சொல்லப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது டெல்வின் சில்வாவை கொண்டு வருவது தொடர்பிலான பல கருத்தாடுகள் இடம்பெற்றிருந்தாலும் அவர்களுடைய அந்த நிர்வாகத்தினுடைய தன்மையை இல்லாட்டி அவர்களுடைய அந்த நிர்வாகத்தினுடைய வலிமையை கேள்விக்குள்ளாக்குகின்ற நிலை இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். டெல்வின் சில்வா தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்துக்குள் உட்பிரவேசிப்பாரா இல்லையா என்பது சார்ந்து மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.